Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம நேச்சுரலான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின் எப்பவுமே கிளியரா இருக்கும், அழகா இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வராது, டார்க் பிக்மெண்டேஷன் வராது. நம்மளோட ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸால வந்து அந்த தழும்புகள் வந்து எதுவும் இருக்காது. உங்களோட ஸ்கின் எப்பவுமே கிளியராக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து இதுக்காக நிறைய செலவு பண்ணணும், நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துடும். இப்போ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளீன்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அப்படின்னு 3 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளீன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இதுக்கு க்ளீனான ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து நம்ம இது கூட க்ரீன் டீ சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 க்ரீன் டீ பேக் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 2 பேக்கையும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற க்ரீன் டீயை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து கிளென்சர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து எப்பயும் போட்டே வச்சுருங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கைப்படாமல் ஸ்பூனாலாம் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம டோனர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த டோனர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பன்னீர் ரோஜா எடுத்துருக்கிறேன். ஒரு பன்னீர் ரோஜா பூ எடுத்து அதோட இதழ்கள் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து இந்த ரோஜா இதழ்கள் மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். ஹாட் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் இந்த இதழ்கள்லாம் வந்து மூழ்கிற அளவுக்கு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டால் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இந்த தண்ணீர் வந்து நல்லா ஹீட் குறைஞ்சி நல்லா கூல் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ரோஸ் வாட்டர் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இந்த ரோஸ் வாட்டரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த ரோஸ் வாட்டர் கூட ஒரு சின்ன பிஞ்ச் அளவு கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து க்ரீன் டீ கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா புதினா இலைகள் கூட இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட காட்டன் பேடால் தொட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டோனர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3வது ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 விட்டமின் இ கேப்சூல் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு கேப்சூலாக எடுத்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3 விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லையும் விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். ஸோ நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து கிளென்சர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிளென்சர் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல சர்க்குலர் மோஷனில் கீழேருந்து மேல் நோக்கி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு, தூசு, நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நம்ம இதை வந்து ஈவினிங் டைமில் பண்ணும்போது நம்ம வெளியில் போயிட்டு வந்திருப்போம். ஸோ நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணி இந்த மேக்கப்பு, கெமிக்கல்ஸ் எது இருந்தாலும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டோனர் யூஸ் பண்ண போகிறோம். டோனர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால நான் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காட்டன் பேடால் தொட்டு டோனர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து உங்களோட ஃபேஸை மறுபடியும் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலால் உங்களோட ஃபேஸை வந்து மெதுவாக ஒத்தி எடுங்க. ரொம்ப அழுத்தி ஃபேஸை வந்து எப்பயுமே துடைக்காதீங்க. இப்போ டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அடுத்ததாக நாம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு நீங்கள் வந்து ஸ்கின்னை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் பண்ணாலும் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண வேண்டாம். இப்போ நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நேச்சுரலான ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து எப்போ எங்கே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.